வணக்கம். நாங்கள் ரோட்டரி சங்கம் வடவள்ளியின் சார்பாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்சுலேஷன் மீட்டிங் இன்றைக்கி நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இளங்கோங்கிற நான் வந்து ரொட்டேரி இளங்கோ நான் இப்போ வந்து பிரசிடெண்ட்டாக வந்து இருக்கிறப்போ 10வது பிரசிடெண்ட்டாக வந்து நான் பொறுப்பெடுக்கிறேன். எங்களுடைய இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பல தலைவர்கள் வந்து எங்களுடைய கிளப்பில் இருந்து நிறைய நல்ல திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவலிருந்து நிறைய அஃபீஷியல்ஸ்லாம் வந்திருக்காங்க. எங்களுடைய ஏசி எங்களுடைய அசிஸ்டன்ட் கவர்னர் கல்யாண்குமார் வந்திருக்காரு. அதே மாதிரி வந்து சார்ட்டர் பிரசிடென்ட் இருக்கார், ரொட்டேரியன் ராஜன் ஏஜி இருக்கார். அதே மாதிரி எங்களோட பிரசிடென்ட் வந்து ரமேஷ் இருக்கார். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் செக்ரட்டரி வந்துட்டுருக்காரு. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சீஃப் கோஆர்டினேட்டர் பத்மகுமார் வந்துட்டுருக்காரு. ஸோ இதனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு நம்ம வந்து நிறைய இந்த வருஷத்தினுடைய இந்த சீஃப் கெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் குரியேசன்ஜி வந்திருக்காருங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் சேர்ந்து இந்த பதவியேற்பு விழாவில் நம்ம கலந்துக்கிறோம். இந்த ரோட்டரி சங்கம் வடவள்ளி பார்த்திங்கன்னா நிறைய நலத்திட்டங்களை நாங்கள் வந்து இது வரைக்கும் நாங்கள் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளி குழந்தைகளுக்காக நிறைய நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். சிஎஸ்ஆர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா இதில் பிஹெச்சிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் அதே மாதிரி மகப்பேறு இதுகளுக்கெல்லாம் நிறைய இதை பண்ணியிருக்கோம். நமக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா கோவிட் டைமில் நிறைய வந்து திட்டங்களில் நாங்கள் செயல்படுத்தியிருக்கிறோம். இந்த வருஷம் நமக்கு பார்த்திங்கன்னா நான் பிரசிடெண்ட்டாக வந்து பொறுப்பெடுத்த பின்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் கேட்டீங்கன்னா, நிறைய வந்து இந்த பள்ளிகளை நோக்கி நிறைய விஷயங்கள் பண்ணலான்னு இருக்கிறோம். அதாவது உதாரணமாக சொல்லப்போனால் இன்றைக்கி சைபர் கிரைம்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த சைபர் கிரைமை வந்து நாங்கள் வந்து அவங்களுக்குலாம் எடுத்து சொல்லி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே குழந்தைகளுக்கு வந்து இன்றைக்கி வந்து கேரியர் கைடன்ஸ் நடத்த போகிறோம். இன்றைக்கி என்ன படிக்கலாம், எங்கே போகலாம், அப்படி என்ன நம்ம சாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கேரியர் கைடன்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி கேரக்டர் கைடன்ஸும் பண்ண போகிறோம். கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கேரக்டர் கைடன்ஸ் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நம்ம அதுபோல் வந்து சாலையினுடைய பாதுகாப்புகள், சாலையினுடைய விதிமுறைகளை பயன்படுத்துறதெல்லாம் பண்ண போகிறோம். அதே மாதிரி விவசாயிகளை நோக்கி சில விஷயங்கள்லாம் பண்ண போகிறோம். மியாவாக்கி பிளான்டேஷன் இப்போ வந்து நம்ம பாரதி யூனிவர்சிட்டி, அக்ரி யூனிவர்சிட்டி எல்லாம் கலந்து அவங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு தேவையான பயோ ஃபர்டிலைசர் தயாரி பண்ணுறது. அதே மாதிரி மியாவாக்கி ஃபார்மேஷன், அதே மாதிரி டெரஸ் ஆர்கானிக் டெரஸ் கார்டன் இதெல்லாம் ஒன்று பண்ண போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து பூச்சி மருந்து வந்து நிறைய பார்த்திங்கன்னா வியாதிகள் உண்டாக்குது, கேன்சர் உண்டாக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் டெரஸ் கார்டன் வந்து இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறோம். அதே மாதிரி இந்த பனை விதைகளில் வந்து பார்த்திங்கன்னா குளங்களுடைய ஓரங்கள் எல்லாம் நட்டு பனை மரங்களை நாங்கள் வந்து வளர்க்குறதுக்கு உண்டான இது பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆலம் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஆக்குருதி கிளப் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பண்ணுறாங்க. அவங்க எங்களுடைய கவர்னர் வந்து சுந்தரவடிகள் கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா பிளாசம்ங்கிற ஒரு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அந்த வருஷம். அந்த திட்டத்தை நோக்கி நாங்கள் வந்து எல்லாருமே பயணப்படுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அந்த ஆலம் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய வந்து குளங்களை வந்து தூர்வாடுற ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு இருக்குது. எங்களோட சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய குளங்கள் வந்து மரங்கள் நுழைச்சி, செடிகள் நுழைச்சி எல்லாம் பார்த்திங்கன்னா மோசமான கண்டிஷன் இருக்குது. அதையெல்லாம் க்ளீன் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை நாங்கள் அந்த குளங்களை எல்லாம் வந்து சுத்தப்படுத்தி பண்ண போகிறோம். அதே மாதிரி எங்களுடைய கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா கௌசிகா நதியை வந்து மீட்டடிக்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை அவர் கொண்டிருக்காரு. அந்த திட்டத்தை நோக்கி நாங்கள் எல்லாமே வந்து பயணம் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம காலம் கருதி நான் பெருசாக நான் பண்ணல. அதே மாதிரி மெடிக்கல் கேம்ப்ஸ் நிறைய எங்கள் கிளப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து டாக்டர் கார்த்திகேயன் ஒன்று ஸ்பைன் சர்ஜன் இருக்காரு, டாக்டர் ரவிக்குமார் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல் சர்ஜன் இருக்காரு. இந்த மாதிரி வந்து பல டாக்டர்கள் வந்து எங்களுடைய கிளப்பில் மெம்பர்களாக இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒத்துழைப்பாலும் எங்களுடைய ரோட்டரி கிளப்பினுடைய வடவள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பாஸ்ட் பிரசிடென்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்னுடைய ஒத்துழைப்பை வந்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி நிறைய விஷயங்களை இந்த வருஷம் நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். வணக்கம், நன்றி.